பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 51. இறை வார்த்தை 17. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த இரவு பொழுது உம்மை நோக்கி செபிக்க எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கு 2-3 நாமத்தின் மித்தம் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு இறை மன்றாட்டை ஏறடிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றியதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம். ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளில் கூட இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா, அந்த இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவு ஜெபித்து கொண்டிருக்கிற தகப்பனே, ஆனால் அழைக்கப்பட்டவரோ சிலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ பலராய் ஆண்டவரே, இந்த ஜெபத்தினை சிலரால் மட்டுமே கேட்க முடிகிறது தகப்பனே. உம்முடைய சித்தம் வேறாக இருப்பின் ஆண்டவரே, இந்த ஜெபங்களை உலகம் முழுவதும் நீர் எடுத்து செல்ல வேண்டுமா என்னை கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே. இந்த நாளில் கூட இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்ப்பத்தில் இருக்கிற கனிகள் எல்லாம் நீர் கொடுத்தது தகப்பனே. இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற தடைகள் அப்பா, நீர் கட்டி, கேன்சர் கட்டி, பலவிதமான ஜீன்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க தகப்பனே. ஆம் தகப்பனே, இன்று நாளில் கொடுத்த வார்த்தை கூட, கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பில்லைப்பா. அன்று அண்ணால் நமக்கு ஒரு குழந்தை இல்லை என்று அப்பா ஒரு குடிகாரி போல புலம்பி தவித்து நொறுங்கிய உள்ளத்தோடு உன் பாதம் அமர்ந்து செபித்தாரே தகப்பனே. உடைய கண்ணீரை கண்டீரப்பா, அந்த வேண்டுதலை கேட்டீராண்டவரே. அழகான ஒரு ஆண் குழந்தையை சாமுவேலை அந்த மகளுக்கு கொடுத்து அந்த உலகத்தில் ஊரார் வாய்களை அடைத்தீரப்பா. அதுபோல இந்த நாளில் கூட நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை எல்லாம், அப்பா எனக்கு குழந்தை இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அன்னாளை போல அப்பா நீ குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா நீ கெஞ்சி மண்டடும். இதனால் எவ்வளவு பிரச்சனைகள், கணவன் மனைவிடைய பிரச்சனையப்பா, இந்த குழந்தை இல்லாதது பிரச்சனை, மாமியார் மாமனிடத்தில் பிரச்சனை ஆண்டவரே, எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் திக்கற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ தொட்டு ஆசீர்வதித்து அப்பா ரெட்டிப்பான நன்மை தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவோடைய மன்றாடுகிறோம். ஆமென்.